இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத நிஜமாவே மித்ரா மேடம் தான் எழுதுனாங்களா சார்? என்ன பாரதி இப்படிலாம் கேக்குறீங்க? எனக்கு இவ்ளோ லவ்வோட ஒரு கவிதை மாதிரியான விஷயத்த வேற யாரு கொடுக்க போறா? இல்ல உங்களுக்கு ஏன் அப்படிலாம் தோணுது? இல்ல சார், 2 பேரும் ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்கீங்க. இப்பெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இமெயில் மெசேஜ்னு நாம சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த டக்கு டக்குன்னு யார்கிட்ட வேணா எப்ப வேணாலும் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி லெட்டர்ல எழுதி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். அத மித்ரா மேடம் பண்ணிருப்பாங்களான்னு சந்தேகத்துல தான் கேட்டேன். காலம் எதுவா இருந்தாலும் மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் ஒண்ணுதானே பாரதி. டெக்னாலஜி மாறுறதுக்கு தகுந்த மாதிரி யாரோட உணர்வுகளும் இன்னும் மாறலையே. அப்படி மாறி இருந்தா இந்த உலகத்துல ரிலேஷன்ஷிப்பு லவ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டெக்னாலஜி அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்பவும் போல அன்பா பாசமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டு நிறைய லவ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தா போதும். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்பவும் சம்பந்தம் வரப்போறதும் இல்லை. சொல்றவதான் எப்படி இருந்தா என்ன பாரதி? நம்ம சொல்ற விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியறது தான் முக்கியம். இப்ப பாருங்க, மித்ரா எனக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சாலோ அது எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு சார். என்ன பண்ணாலும் பாரதி கிட்ட இருந்து விஷயத்தை வாங்க முடியாது போல இருக்கே. அப்ப இப்படிதான் பேசுறது? பாரதி, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேளுங்க சார். நீங்க என்ன முதல்ல ஆபீஸ்ல தானே பாத்தீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை முதல்ல ஆபீஸ்ல தான், அதுவும் மித்ரா மேடம் கூட தான் பார்த்தேன். எவ்வளவு கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து என்னால எந்த பதிலும் வாங்கவே முடியலையே. ஆனா இது இப்படியே நான் விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கல்யாணம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் உங்களை பேச வைப்பேன். இது நடக்க தான் போகுது பாரதி.